ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களிலே இன்று நாம் சேவிக்கப் போவது 71வது திவதேசம் திருச்செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திவதேசம். இந்த திவதேசம் ஒரு வித்தியாசமான அற்புதமான திருத்தலம். தர்மபுத்திரருக்கும் தேவர்களுக்கும் பகவான் காட்சி கொடுத்த திருத்தலம். பஞ்ச பாண்டவர்களிலே தர்மர் என்று சொல்லக்கூடிய யுதிஷ்டர் சத்தியத்திற்காக தர்மத்திற்காக எதையும் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொண்டவர் என்று தர்மபுத்திரரை சொல்வார்கள். அப்படிப்பட்ட தர்மபுத்திரர் இந்த தலத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தேவர்கள் இந்த பெருமானை காண வேண்டும் என்று வந்து பன்னெடுங்காலம் துதித்து அவர்களுக்காக இந்த பெருமாள் முன்பாகவே எழுந்தருளி விடுகிறார். அதற்கு பிறகுதான் துவாபர யுகத்திலே தர்மபுத்திரருக்காக இந்த பெருமாள் இங்கு வந்து சேவை சாதித்தார் என்று பார்க்கிறோம். நம்மாழ்வார் 11 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறார். என்ன நடந்தது, இந்த பெருமாள் எப்படி இங்கே வந்தார் என்று பார்க்கும் பொழுது ஒரு மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும். மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கௌரவர்கள் ஒரு புறம், பாண்டவர்கள் மறுபுறம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். 15வது நாள் யுத்தம். அந்த 15வது நாள் யுத்தத்திலே துரோணாச்சாரியாருடைய கடுமையான அம்புகள் பாண்டவ சேனைகளை நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கின்றன. துரோணாச்சாரியாரை யாராலும் எதிர்க்க முடியவில்லை. ஏன், 13வது நாளன்று அபிமன்யு கொல்லப்பட 14வது நாள் ருத்ர தாண்டவம் ஆடிய அர்ஜுனன் ஜெயத்ரதனை வீழ்த்தி அனைவரையும் நடுநடுங்கச் செய்கிறார். எப்படியேனும் தர்மபுத்திரரை பிடிக்க வேண்டும் என்று கௌரவ ராஜனான துரியோதனன் கட்டளையிட அதற்கேற்ப சக்கரமாக சுழன்றார் துரோணர். துரோணருடைய புஜபல பராக்கிரமத்திற்கு முன்பாக பாண்டவ சேனைகள் திணற ஆரம்பித்தன. என்ன செய்வது என்று யோசித்த பொழுது இதற்கு மேலும் பகவான் அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவு கட்டி ஒரு உபாயத்தை மேற்கொண்டான். பீமனை அழைத்து அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய பெயருடைய யானையை அழித்து கொல் என்று சொல்கிறார். பீமசேனன் தன்னுடைய கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்று கௌரவர்களுடைய சேனையில் இருந்த பெரிய யானையாக விளங்கிய அஸ்வத்தாமா என்ற பெயருடைய யானையை தன் கதாயுதத்தால் தாக்கி அழித்துக் கொள்கிறார். கிருஷ்ணனிடத்திலே வந்து அஸ்வத்தாம யானையை வீழ்த்தி விட்டேன் என்றவுடன் கண்ணன் பீமனை அருகில் அழைத்து குலகுரு துரோணாச்சாரியாரிடத்திலே சென்று அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன் என்று சொல் என்று சொல்கிறான். பீமன் ஏதோ புரிந்து கொண்டவனாக துரோணாச்சாரியாரிடத்திலே சென்று மகாகுருவே, அஸ்வத்தாமனை நான் கொன்றுவிட்டேன் என்று சொன்னான். ஆடிப்போனார், அசந்து போனார், நிலை குலைந்து போனார் துரோணாச்சாரியர். அஸ்வத்தாமனை கொன்றாயா? என் மகன் அஸ்வத்தாமனை கொன்றாயா என்று சொன்னவுடன் ஆம் என்று கொக்கரித்துக் கொண்டு பீமன் அங்கிருந்து நகர்ந்தான். அதுவரை ஒரு உடம்பில் இருந்த பலம், கோபம் எல்லாம் ஆயமாய் மறைந்தது. பெற்ற மகன் அல்லவா, ஆசையோடு வளர்த்து அத்துணை அஸ்திர வித்தைகளையும் கற்றுத்தந்தார். அந்த அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தி கேட்டு இடிந்து போனார் துரோணாச்சாரி. ஆயினும் பீமன் மீது நம்பிக்கை இல்லை. அவன் பல பொய்களை சொல்லுவான். தர்மபுத்திரரிடத்திலே சென்று கேட்போம் என்று சொல்லி தன்னுடைய தேரை சாரதியினிடத்திலே சொல்லி யுதிஷ்டர் இருக்கக்கூடிய திசை நோக்கி திருப்பு என்கிறார். அவரும் ரதத்தை திருப்பி தர்மபுத்திரரிடத்திலே சென்று நிற்கிறார். தர்மராஜா, உண்மை என்றால் அது நீதானே, சத்தியம் என்றால் அது நீதானே, நீ சொல். என் மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா? சொல் என்று கேட்கிறார். யுதிஷ்டர் என்ன செய்வதென்று அறியாமல் கண்ணனை பார்க்க கிருஷ்ண பகவான், சொல்லுங்கள் யுதிஷ்டர் அண்ணனே, சொல்லுங்கள், அஸ்வத்தாமனை வீழ்த்தியது உண்மை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தன் பாஞ்சசனியத்தை கையிலே எடுக்கிறார். தர்மர் என்றும் உண்மையைத்தான் பேசக்கூடியவர். எனவே அஸ்வத்தாமா அஜரா குஞ்சரஹா என்று சொல்லும் பொழுது அதாவது என்ன பொருள் என்றால், அஸ்வத்தாமா என்ற யானை கொலை செய்யப்பட்டது. அஸ்வத்தாமா என்ற யானை, அது ஆண் யானை என்பதால் அஸ்வத்தாமா என்ற யானை வீழ்த்தப்பட்டான் என்ற அடிப்படையிலே அவர் சொல்ல, அஸ்வத்தாமா என்று பெயர் வந்து யானை என்று வரும்பொழுது கண்ணன் பாஞ்சசன்யத்தை ஊதி விடுகிறார். இப்பொழுது
அந்த பதம், யானை என்ற பதம் அடிபட்டு போய்விடுகிறது. துரோணாச்சாரியார் காதிலே விழவில்லை. அப்படியானால் அவர் காதுக்கு எப்படி கேட்டது? அஸ்வத்தாமன் கொலை செய்யப்பட்டான், நடுவிலே யானை என்ற பதத்தை கேட்க விடாமல் கண்ணன் தன்னுடைய சங்கை ஊதிவிட்டான். தர்மரே சொல்லிவிட்டார், தன் மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்லி அவர் நிலை குறைந்து போய் அந்த படுகளத்திலே, குருட்சேத்திர களத்திலே தன்னுடைய வில், அம்பு, வாள் எல்லாவற்றையும் வீசிவிட்டு அப்படியே அமர்ந்து விடுகிறார். இதற்காகவே காத்து கொண்டிருந்த திருஷ்டத்யுமன் தன் உடைவாளை உருவி வந்து துரோணாச்சாரியாரை அந்த களத்திலே வெட்டி படுகொலை செய்கிறார். அர்ஜுனன் வேகமாக வந்து, என் குருவை கொன்ற உன்னை நான் வெட்டி வீழ்த்துகிறேன் என்று சொன்ன பொழுது கண்ணன் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார்? தர்மபுத்திரர் தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். இந்த கிருஷ்ண பரமாத்மா கபட நாடக சூத்திரதாரி. அவன் சொன்னான் என்று நானும் எந்த பாவமும் தெரியாத, எதுவுமே அறியாத குருவை, ஒரு பிராமணரை நான் கொல்லக்கூடிய பாவத்திற்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி வருந்தினானாம். அதுவரை மற்ற பஞ்ச பாண்டவர்களுடைய ரதமெல்லாம் பூமியிலே தான் செல்லுமா. தர்மருடைய ரதம் மட்டும் பூமிக்கு ஒரு அடி மேலாக பறந்து செல்லுமா. இந்த விஷயத்தை சொன்னதால், அதாவது தர்மன் பொய் கூறவில்லை, உண்மையைத்தான் சொன்னான். ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதற்கு அவன் ஏதும் பேசாமல் இருந்தான் அல்லவா? அதற்காக, அந்த பாவத்திற்காக அவருடைய ரதம் பூமியிலே நின்றுவிட்டதா. இந்த பாவத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது? பகவானே தவறு செய்ய சொன்னாலும் தர்மத்திற்காக நாம் தர்மத்தை மீறி தவறை சொல்லலாமா என்று வணங்கி அந்த பாவத்தை இங்கே தீர்த்துக் கொள்வது என்ற பொழுது, இந்த திருச்செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் தான் தன் பாவத்திற்கு அவன் விமோசனம் தேடிக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் தர்ம ராஜா வருவதற்கு முன்பாகவே தேவர்களுக்காகவே பெருமாள் காட்சி தந்தார். யுதிஷ்டர் வந்தவுடன் பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு பாத விமோசனத்தை அருளினார். அது மட்டுமா, தமிழ் முருக பெருமான் தன்னுடைய வேலை வீசி சூரனை சம்ஹாரம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் உருமாக்கினார் அல்லவா? அந்த தலம், அந்த சம்பவம் நடந்தது இங்குதான் என்று இந்த தல மகாத்மியம் சொல்லுகிறது. நாம் சொல்லுகிறோம் திருச்செந்தூரிலே நிகழ்ந்தது, போரூரிலே நிகழ்ந்தது என்கிறோம். ஆனால் அவர்கள் கருத்துப்படி இங்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் அதை நடத்தி காண்பித்தான் என்று சொல்லுகிறார்கள். எனவே மாமனுக்கு மருமகன் என்று கொள்வதைப் போலே இந்த திருத்தலத்திலே சிறப்பாக அந்த விஷயமும் கையாளப்படுகிறது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.